அரிநடர் தலைவர் சத்திரிய சான்றோர் படை, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பணிவான கவனத்திற்கு, கடந்த வாரம் சென்னையில் குன்றத்தூரில் மாதா டெண்டில் கல்லூரியில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிய அந்த கல்லூரி நிர்வாகத்தினர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாங்கன்னு சொல்லி அந்த கல்லூரி மாணவி அவங்களோட பெற்றோர்கிட்ட சொல்லி, பெற்றோர்கள் போய் அந்த கல்லூரி நிர்வாகத்திட்ட முறையிட்டப்ப எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவங்கள அலக்களிச்சதோட மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரி மாணவிய எந்த ஒரு அசம்பாவிதமும் அந்த கல்லூரி நிர்வாகத்தால் நடக்கலன்னு சொல்லி வெத்து காகிதங்களில் எழுதி வாங்கி அந்த பெண்ணை அனுப்பிட்டாங்க. இந்த தகவல்லாம் தெரிஞ்சு நாங்கள் அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட நானே நேரடியாக கல்லூரி நிர்வாகத்திட்ட போய் முறையிட்டப்ப அவங்க காவல்துறையினருக்கு ஃபோன் போட்டு காவல்துறையினர் அப்போ அவங்க கிட்ட நான் நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி, எங்கள் குடும்பத்து பிள்ளைக்கு, எங்கள் பெண் பிள்ளைக்கு, கல்லூரியில் படிக்கிறதுக்கு அனுப்பின பிள்ளைக்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியாக கல்லூரி நிர்வாகத்தில் இருக்கவங்க தொந்தரவு பண்ணியிருக்காங்கிறத ஆதாரத்தோட சொன்னதுக்கு அப்புறமா வழக்கு பதிவு செஞ்சாங்க. இப்போ வழக்கு பதிவு செஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதா டெண்டில் கல்லூரியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ராமமூர்த்திங்கிறவரும் சரி, அந்த ஜான்சி அப்படிங்கிறவங்களையும் சரி, இதுவரைக்கும் காவல்துறை கைது பண்ணலை. உண்மையிலேயே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களும் உடனடியாக இந்த விஷயத்தில் எங்கள் சமூகத்தை சார்ந்த அந்த கல்லூரி மாணவிக்கு நடந்த அநீதி இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பெண் பிள்ளைகளுக்கும் நடக்காம இருக்கும் வகையில் உடனடியாக அந்த மாதா டெண்டில் கல்லூரியோட நிர்வாகிகள் அந்த ராமமூர்த்தி, அந்த ஜான்சிங்கிறவங்களை உடனடியாக கைது செய்வது மட்டும் இல்லாமல் அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு வேற உடந்தையா செயல்பட்ட அந்த கல்லூரி நிர்வாகம், ஏன்னா அந்த பெண் போய் சொல்றாங்க, கல்லூரி மாணவி போய் சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி அநீதி நடந்திருக்குன்னு சொல்றாங்க, அதை மறைக்கிறதுக்கு தான் அந்த கல்லூரி நிர்வாகம் செயல்பட்டு இருக்கு. அப்ப காவல்துறையினர் அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மேல ஏன் இதுவரைக்கும் எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணாம இருக்காங்க, அவங்களை ஏன் வழக்குல சேர்க்காம இருக்காங்க, அவங்களெல்லாம் ஏன் கைது பண்ணாம இருக்காங்க? அப்ப அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட காவல்துறையினர் பணம் வாங்கிக்கிட்டு அவங்கள கைது பண்ணாம இருக்காங்களாங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவிய பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னா 24 மணி நேரத்தில் பிடிக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல்னா அடுத்த ஒரு நாள்லயே பிடிக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை, எங்க சமூக பெண்ணுக்கு மாணவிக்கு இது போன்ற பாலியல் துன்புறுத்தல் ஈடுபடும் போது ஏன் கைது பண்ண நீங்க காலதாமதப்படுத்துறீங்க? அப்ப ஒரு பெண்ணை உடல் ரீதியா துன்புறுத்தி பண்ணுனா மட்டும்தான் அது பாலியல் ரீதியா? அப்ப ஒரு பெண்ணை அவன் படுக்கிறதுக்கு பச்சையா கொச்சையா கூப்பிட்டுருக்கிறான். இதை ஓப்பனா ஒரு தைரியமா அந்த பெண்மணி அவங்க வீட்டுல குடும்பத்துல சொல்லியிருக்காங்க, எங்களை போன்ற ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. அப்ப நீங்க சரியான நடவடிக்கையை காவல்துறை எடுக்கல அப்படின்னா, தமிழக அரசு எடுக்கல அப்படின்னா, இது போன்ற அக்கிரமங்கள் அநியாயங்களால பாதிக்கப்படக்கூடிய பெண் பிள்ளைகள் தைரியமா எப்படி வெளியில சொல்லுவாங்க? அப்போ ஒரு புகார் அளிச்சிருக்காங்க, உடனடியாக கைது பண்ணி அவனை வெளியிலே வரவிடாத அளவுக்கு சிறைப்படுத்தி அவனுங்களுக்கு உரிய தண்டனையை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் வழங்கணும். ஏன் காலதாமதப்படுத்துறீங்க? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களும் உடனடியா இந்த மாதா டெண்டில் கல்லூரி விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தி தமிழக காவல்துறை உடனடியா